அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலத்தை நீட்டித்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கும் வேளையில் நடிகர் சங்கம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் நடிகர் சங்கம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தென்னிந்திய நடிகர் சங்க சட்டத்திட்டத்தின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தலைவராக நடிகர் நாசர், பொதுச் செயலாளராக விஷால், பொருளாளராக கார்த்தி, துணைத் தலைவர்களாக பூச்சி முருகன், கருணாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் மார்ச் மாதத்துடன் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. இந்த தீர்மானத்தை செல்லாது என்றும் சட்டவிரோதமான என்றும் அறிவிக்க கோரி நம்பிராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பிதழில் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து எந்த தகவலும் இடம்பெறவில்லை என்றும், நடிகர் சங்க கட்டடப் பணிகளை சுட்டிக்காட்டி பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது என்றும், புதிய நிர்வாகிகள் கட்டுமான பணிகளை தொடர்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பதவி காலத்தை நீட்டித்தது சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்திற்கும் விரோதமானது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாகிகளின் பதவி காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும். தேர்தல் நடத்தும் வரை தற்போதைய நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உள்ளிட்ட நிர்வாகிகள் எந்த முடிவும் எடுக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதி கே. குமரேஷ் பாபு மனு குறித்து தென்னிந்திய நடிகர் சங்கம், அதன் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.